இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில் நாம் தொடர்ந்து பாவத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். துணிகரமான பாவம், அந்தரங்கமான பாவம், இன்னும் வாலிபர்களின் பாவம் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். இந்த வசனத்திலே நாம பார்க்கிறோம், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். இது எந்த சந்தர்ப்பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு அருகிலே அவர்கள் பிரயாணப்பட்டு வருகிற பொழுது, ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அந்த யோர்தானுக்கு கீழ்ப்புறத்திலே பார்க்கிற பொழுது அவர்கள் ஆடு மாடுகள் அதிகமாக வைத்திருந்தபடினாலே அந்த நிலம், அந்த இடம் ஆடு மாடுகளுக்கு ஏற்றதாக இருந்ததுனால மோசேயின் இடத்துல போய் அவங்க கேட்காங்க, நாங்க இந்த யோர்தானுக்கு இப்புறத்திலே, இந்த கீழ்ப்புறத்திலே நாங்கள் இருந்து கொள்கிறோம். ஆனா மற்ற கோத்திரத்தார் ஜனங்களை கானான் தேசத்துல கொண்டு போய் விடுகிற வரைக்கும் எங்களுடைய ஆடு மாடுகள், பிள்ளைகள், மனைவி எல்லாரையும் நாங்க இங்க வச்சுட்டு நாங்க அங்க வந்து யுத்தம் பண்ணி அவர்களுக்கு அந்த கோத்திரங்களை பங்கிட்டு கொடுக்கிற வரைக்கும் நாங்க அவங்களோட இருப்போம். இந்த பக்கத்துல நாங்க என்ன செய்ய மாட்டோம், யோர்தானுக்கு மேல் புறத்துல நாங்க சுதந்திரம் கேட்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் அங்க மோசையோடு சொல்கிறதை நாம பார்க்கிறோம். அப்போதான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி செய்யாமல் போனால் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களா இருப்பீர்கள். நீங்க சொன்னபடி என்ன செய்யணும், அந்த 2 கோத்திரத்தாரும் கடைசி வரைக்கும் அந்த கானான் தேசத்துல வந்து மற்ற ஜனங்கள் தேசத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் நீங்களும் யுத்த சன்னத்தராய் அவங்களோடு கூட என்ன செய்யணும், போகணும்னு சொல்லி மேல்புறத்துல வந்து நீங்க திரும்பவும் கானான்ல வந்து சுதந்திரம் கேட்க கூடாதுன்னு சொல்லி அந்த ரூபன் காத் புத்திரருக்கு அந்த யோர்தானுக்கு கீழ்ப்புறத்திலே அவன் சுதந்திரம் கொடுக்கிறதை நாம பார்க்கிறோம். இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். நம்ம எல்லாருக்கும் அந்த எண்ணம் வேணும், நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவமும் நம்ம என்ன செய்யுமா, தொடர்ந்து பிடிக்குமா, அப்படின்னா நம்ம சந்ததியை அது என்ன செய்யும், பாதிக்குங்கிற எண்ணம் நமக்கு வேணும். இன்னைக்கு எவ்வளவோ பாவம் உலகத்துல பெருகி கொண்டு போகிறது, எவ்வளவோ அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். துணிகரமான பாவங்கள், அந்தரங்கமான பாவங்கள், மறைவான குற்றங்கள் எவ்வளவோ பெருகி கொண்டு இருக்கிறது. இந்த உணர்வு நமக்கு வேண்டும். நாம செய்கிற பாவம் நம்முடைய சந்ததியை அது என்ன செய்யும், பாதிக்கும் என்கிற உணர்வு வேண்டும். எத்தனையோ குடும்பங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம், எத்தனையோ தலைமுறைகளை நாம பார்க்கிறோம், எத்தனையோ மனிதர்களை நாம பார்க்கிறோம். அவங்க செஞ்ச பாவம் இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் அப்படி ஒரு சாபத்தை கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி சொல்லுகிறதே நாம கேட்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் நமக்கு சாபத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையே. நம்ம வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல அந்த கேயாசியை குறித்து நாம பார்க்கிறோம். அந்த கேயாசி பண ஆசை உள்ளவனாய் அவன் காணப்பட்டான். அந்த நாகமான் அந்த அவனுடைய குஷ்டரோகம் சுகமாகி அந்த தீர்க்கதரிசிக்கு அவன் என்ன செய்கிறான், வெகுமானங்களை கொடுக்கிறான். எலிசா தீர்க்கதரிசிக்கு அநேகம் பரிசுகளையும் வெகுமானங்களையும் கொடுக்கிறான். ஆனா அந்த தீர்க்கதரிசி என்ன செய்யல, அதை வாங்கல. ஆனா இந்த கேயாசி யோசிக்கிறான், என் எஜமான் எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டார. அவன் திரும்பி செல்லுகிறான். நாகமான் செல்லுகிற பொழுது இவன் பின்தொடர்ந்து போய் அந்த நாகமானை சந்தித்து அவனிடத்துல என்ன செய்கிறான், இப்பொழுதுதான் என் எஜமான இடத்துல என்ன செய்தாங்க, தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் வாலிபர் இப்பந்தான் வந்தாங்க, அதனால என் எஜமான் என்ன செய்தாரு, அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களும் தரணும் என்னை அனுப்புனார்னு சொல்லி துணிகரமா பொய் சொல்லி அங்கே வாங்குகிறதை நாம பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார், 1 தாலந்து வெள்ளிக்கு பதிலாக 2 தாலந்து வெள்ளியை கொடுக்கிறார். இன்னும் மாற்று வஸ்திரங்களை கொடுக்கிறார். அதெல்லாம் கட்டி, நிறைய பொருட்கள் எல்லாம் கட்டி 2 வேலைக்காரனோட அனுப்பி அவன் அங்க அனுப்பி வைக்கிறார். அவன் என்ன செய்கிறான், அந்த ஊர்கிட்ட வந்த உடனே எல்லாத்தையும் வாங்கி வீட்டுல கொண்டு ஒளிச்சு எல்லாம் பத்திரமா வச்சுட்டு தீர்க்கதரிசிக்கு முன்பாக வந்து ஒன்றும் அறியாதவன் போல நிற்கிறான். அங்கே எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். நீ எங்கே இருந்து வந்தா, நீ எங்க போனா, நீ இப்ப எங்க இருந்து வருகிறாய்ன்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், உமது அடியான் எங்கும் போகல, நான் ஒரு இடமும் போகலன்னு சொல்றான். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும், ஒலிவ தோப்புகளை வாங்குகிறதற்கும், திராட்சை தோட்டங்களையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமான்னு சொல்லிட்டு நாகமானின் குஷ்டரோகம்
என்ன செய்யணும், உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்னால நின்று ஊழியம் செய்கிற ஒரு வேலைக்காரன் எவ்வளவு ஒரு பாக்கியம். எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு வேலைக்காரனா ஊழியம் செய்வது பெரிய பாக்கியம். அப்படி இருந்தும் அவன் என்ன செய்து போனான், அவன் செய்த அந்த பாவத்தினால அவன் மாத்திரம் குஷ்டரோகி அல்ல, அவனுடைய சந்ததியும் என்ன செய்தது, உன் சந்ததியும் என்றைக்கும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும். நாகமானின் குஷ்டரோகம் எவ்வளவு ஒரு கொடுமையான நோய். சந்ததி வரை எல்லா சந்ததியும் அது பாதிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம செய்கிற பாவம் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கும். நாம செய்கிற துணிகரமான பாவங்கள், மறைவான குற்றங்கள், அந்தரங்க பாவங்கள் நிச்சயமாக நம்முடைய சந்ததியை பாதிக்கும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம், ஆண்டவரே, என்கிட்ட இந்தந்த குறைகள் இருக்கு, நான் இந்தந்த விஷயத்துல நான் தவறி இருக்கேன் ஆண்டவரே, இந்தந்த காரியத்துல நான் பாவியா இருக்கேன் ஆண்டவரே, ஒருவேளை யாருக்கும் தெரியாது நான் செய்கிற காரியம்னு சொல்லி நான் இந்த தப்பை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் சுவாமி, எங்கள் பாவம் எங்களை பிள்ளைகளை தொடர்ந்து பிடிக்கும்னு சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கையிடுவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்ம வசனத்தை நல்லா அறிந்திருக்கிறோம். ஆனா துணிகரமா பாவம் செய்யாதபடி ஆண்டவரிடத்திலே நம்ம என்ன, நம்முடைய பிள்ளைகளுக்காக சந்ததிக்காக எதையும் நம்ம சேர்த்து வைக்கலாம், எவ்வளவு சொத்து சேர்த்து வைக்கலாம், எவ்வளவோ வாய்ப்புகளையும் வசதிகளையும் சேர்த்து வச்சாலும் நம்ம பாவத்தை சேர்த்து வைக்க கூடாது. நம்ம செய்கிற பாவம் நம்முடைய பிள்ளைகளை தலைமுறை, நம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அது நம் பிள்ளைகளை பாதிக்கும் என்று சொல்லி நாம் சத்தியத்தை நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். எந்த விதமான ஒரு பாவத்திலே நாம் இருப்போம் என்று சொன்னால், ரகசிய பாவமானாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், இந்த நாளில் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார், உணர்த்துகிறார். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் விட்டு விடுகிறேன், இந்த காரியத்துல இருந்து நான் விலகிறேன் ஆண்டவரே, இது உமக்கு பிரியமில்லாத காரியம், என் பிள்ளைகளை பாதிக்க கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளை அது பாதிச்சிடக்கூடாது, அதனால நான் அதை விட்டுட்டேன், என் பிள்ளைகளுக்கு இது வந்துடக்கூடாது, என் பிள்ளைகளுக்காக நான் இப்படி இருக்கேன். ஆம், நிச்சயமாக ஆண்டவர் நாம் செய்கிற பாவங்கள் நம்மை தொடர்ந்து பிடிக்கும், சந்ததியாரை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலம் அறிகிறோம். ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கையிடுவோம், விட்டு விடுவோம், ஆண்டவரிடத்திலே இரக்கத்துக்காக கெஞ்சுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. இந்த நாளிலும் கேட்ட எச்சரிப்பின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் வெட்கமான அந்தரங்க காரியங்கள், பாவங்கள், சாபங்களை எல்லாம் விட்டு ஆண்டவரே விலக மனந்திரும்ப எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் விட்டு செல்கிறவர்களாக நாங்கள் காணப்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை